18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நிலச்சரிவு சார், பெரிய நிலச்சரிவு. அங்க 4 மணிக்கு வந்து 3 மணிக்கு வந்து அந்த இடத்துல இந்த நிலச்சரிவு நடந்த இடத்துல சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம், அங்கேயே வெயிட் பண்ணி அவங்க என்ன சொன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த அங்க இருக்கிற செக்யூரிட்டி அங்க மேக்ஸிமம் பார்டர் செக்யூரிட்டி பிளஸ் மிலிட்டரி தான் இருந்தாங்க. நீங்க ஒரு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் 6 மணிக்கு வெயிட் பண்ணது கண்டிப்பா அன்னைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. 6 மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களும் அந்த ஒர்க் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் காஞ்சிபுரம் போக முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல நாங்க ஒரு 30 பேர் தங்குற மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு 42 கிலோமீட்டர் தாண்டி நாராயண் ஆசிரம் சொல்லிட்டு ஒரு 42 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது தள்ளி. அங்க நீங்க போனீங்கன்னா அங்க உங்களை தங்க வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு சார். ஒரு 5 நைட்டு ஒரு 10:45 தான் அந்த நாராயண ஆசிரம் போயிருந்தேன். அங்க போயிட்டு ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன் சார். டெய்லி நான் அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். இங்க அந்த எஸ்டிஎம் சொன்னீங்க அந்த இதுல சாஃப்ட்வேர்ல மேஜிஸ்ட்ரேட், அவர் வந்து அவரோட கான்டாக்ட் பண்ணிட்டு அவருக்கு நான் சொன்ன பிறகு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. நாங்க ஒரு சின்ன தப்பு என்னன்னா நேற்றுக்கு அவர் என்ன சொன்னாங்க, நேற்று நீங்க நான் 5:30 மணிக்கு மேல கால் பண்றேன் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னாரு. நாங்க என்ன தப்பா ஐடியா பண்ணிட்டோன்னா நம்ம இங்கிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு 5 மணி 4 மணி ஆயிடும். அது கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து சார் பர்டிகுலர் அது வந்து 0 பாயிண்ட்னு சொல்றாங்க. அடிக்கடி வந்து சார் நிலச்சரிவு நடக்க இடமே 0 பாயிண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சார். அந்த இடத்துக்கு வந்துட்டா மறுபடியும் பர்மிட் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து எஸ்டிஎம் அந்த சைட்ல இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டு. ஏன்னா அங்கேயும் மிலிட்டரி தான் சார் எல்லாரும் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். சரி என்ன பொசிஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் சார். நெருங்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் புதுசா ஒரு நிலச்சரிவு. இப்போ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க, எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க உங்களை, எதன் மூலமா? தெரியல சார். நைட்டு வந்து தொடர்ந்து யாராச்சும் ஃபோன் அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் சார், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் சார். அதாவது நான் சொல்றது இது எங்களுக்கே யார் இது வந்து இனிஷியேட் எடுத்தான்னு தெரியுது. ஏன்னா ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் வந்து எம்எஸ்கே பன்னீர்செல்வத்தோட பிஏ பார்த்தாங்க சார். இன்னொருத்தர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பழைய கவர்னர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நேரடியாக அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசினாங்க சார் இங்கிருந்து எங்க ட்ரூப்ல இருந்து. இன்னொருத்தர் வந்து கேஎன்ஆருக்கு ட்ரை பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கல சார். இன்னொருத்தர் வந்து கலெக்டருக்கு அந்த நான் சொன்னேன் அதாவது கல்கத்தால கலெக்டர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நல்லா தெரியும் போல இருக்கு கலெக்டர், அதனால அவங்க மூலியமா கொஞ்சம். ஆனா இதுல யார் என்ன பண்ணான்னு சொல்லி சார் நைட்டு நாங்க வந்து மறுபடியும் என்னன்னா அந்த இடத்துல வந்து இது தங்கவே முடியாது சார். நாங்க அந்த நிலச்சரிவு நடந்துடல 0 பாயிண்ட்ல. அப்புறம் என்ன மறுபடியும் 25 கிலோமீட்டர் தாண்டி புத்தின்னு ஒரு இடம் இருக்கு சார். அந்த இடத்துல ஒரு ஹெலிபேட் இருக்குது. நாங்க அங்க கொண்டு போய் தங்க வைக்கணும். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் போனாலும் சரி, இல்ல ஒரு 3 நாள் இந்த ரெடி ஆன பிறகு வரைக்கும் அங்க தங்கிக்கிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நான் சொல்லிட்டேன் நாராயணாசிரம் போறதுங்கிறது 42 கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கடினம் சார். நாங்க வரும்போது 4 இடத்துல சரிஞ்சிருச்சு. திருப்பி போகும்போது பிரச்சனை ஆச்சுன்னா கஷ்டம். பட் இங்க போய் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இந்த இடத்துல வந்து நேற்று நைட்டு ஒரு 9:30 மணிக்கு தான் சார் போனோம். அங்க போய் ஒரு ஹாஃப் அன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நாங்க போய் தங்கிட்டு ஒரு 10 சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிலிட்ரி மேன் 2 பேர் வந்துட்டாங்க சார். அங்கே வந்துட்டாங்க வந்து இதுல யார் டீம் லீடர்னு கேட்டாங்க. அவர் அடுத்த இன்னொரு தள்ளி கொஞ்சத்துல இருந்தார். அப்புறம் சொன்னோம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. சரி நீங்க இருங்க நான் போய் கூட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் பாதியில சாப்பாடு விட்டு போய் அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் அவர் பேசினாரு. அப்புறம் வந்து இதுமாரி உங்களை வந்து சேர்த்துக்காக நாளைக்கு அனுப்புறதுக்கே வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க நாளைக்கு காலையில ஒரு 9:30 மணிக்கெல்லாம் எல்லாருமே ரெடி ஆயிடுங்க. 30 பேர் ரெடி ஆயிடுங்க. நேரம் அவங்க ஆஃபீஸ் நாங்கள் நல்லா சார் அந்த மிலிட்ரி கேம்பஸ் இருக்கு இல்லைங்க, அதுக்கு பக்கத்து பில்டிங்லேயே தங்கிங்க, பக்கத்துலேயே தங்கிங்க. அதனால நீங்க காலைல கிளம்பிட்டு அங்க வாங்க அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் காலையில அவரே வந்தார் சார். ஏன்னா அவருடைய சீஃப் பண்ணாரா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு மீண்டும் அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அவர் காலையில முன்னாடியே வந்து உண்மைக்கே ரொம்ப பாராட்டு சார். மிலிட்ரி ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. ரொம்ப கொண்டு வந்தாங்க. இப்ப எங்க வச்சிருக்காங்க எப்படி? அதான் சார் நாங்க ஒரு ஆமா சார். அப்புறம் வந்து ஒரு 9:30 மணிக்கு வர சொன்னாங்க சார். வந்த உடனே எல்லாரையும் செக் பண்ணாங்க. எல்லாரும் பேர்லாம் கேட்டு ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப எங்க கண்ட்ரோல்ல வந்துடுங்க. இப்ப வந்து வர்ற ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப சின்னது, 5 பேரா தான் வந்து போக முடியும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 பேரா டீம் பிரிச்சு எங்களுக்கு சொல்லிடுங்க. நான் வந்து 5 பேரா கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சொல்லும்போது ஒரு 9:30 இருக்கும். அப்புறம் ஒரு 10 தான் சார் ஒரு ஹெலிகாப்டர் வந்து காஸ்டலாவிலேருந்து வந்து அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 80 அது ஃபர்ஸ்ட் லேடிஸ்ன்னு முடிவு பண்ணுறது. அதில் அதிகப்படியான ஏஜ் ஃபர்ஸ்ட் 80 வயசு இருந்து அதில் ஒரு 5 பேர். அப்புறம் அடுத்த லேடிஸ் 17 நாங்கள் வந்து 30 பேரில் 17 லேடிஸ் 13 ஜென்ஸ். அப்புறம் அந்த 15 லேடிஸை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது. அதுக்கப்புறம் கடைசியாக 2 லேடி ப்ளஸ் ஒரு 3 ஜென்ஸ் வயசானவங்க. அப்படியே அது இப்போ கூட நாங்கள் வந்து 20 பேர் சார் இங்கே வந்துருக்கோம் காஸ்டலில் வந்து. இன்னொரு 10 பேர் இன்னும் வரல சார். ஒரு குரூப் வந்து இறங்கிச்சு. ஏன்னா ஹெலிகாப்டர் சட்டம் கிட்டு ஒரு குரூப் வந்து இறங்கி 25 பேர் இறங்கி. நீங்க ஏற்கனவே இருந்த பகுதிக்கும் இப்ப இருக்கிற பகுதிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்?
நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் மேலே. அப்போ அதனால ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய செலவு சார், நிறைய செலவு. ஏன்னா நாங்கள் இந்த வேன் திருப்பி மாற்றி போனோம் இல்லைங்க சார், வேனில் போனோம் இல்லைங்க, அதில் நம்முடைய செலவு. ஒன்ஸ் ஒரு தடவை கூட்டு போய் கொண்டு வரதுக்கான சார்ஜ் அவங்க நான் மீடியாவை கொடுத்துருவேன் சார், அந்த டூரிஸ்ட்டு. ஆனால் இப்போ நாங்கள் மறுபடியும் இந்த இதுக்கு போனோம் இல்லைங்க, நாராயண் ஹாஸ்டல் சொன்னீங்களா, அது போனது. நேற்றுக்கு திருப்பி வந்து மறுபடியும் அந்த ஒரு 100 இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு. அதேமாரி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துருக்கோம் சார். அந்த வேன் வந்து இங்கே நிற்கிறீங்க, அந்த வேன் ஒவ்வொரு நாளைக்குமே அவங்க அந்த டிரைவருக்குலாம் அதிகப்படியாக காசு பண்ணுறது. இன்னும் அதெல்லாம் தெரியல சார் என்ன ஆச்சுன்னு. எங்களுடைய டீம் லீடர் இன்னும் வரல, ஏன்னா அவர் கடைசியாக வராது.